show that 2 power 5 cos power 6 theta அப்படின்ற ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி காஸ் பவர் 6 காஸ் பவர் n சைன் பவர் என்னுக்கான மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுன்ற டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எக்ஸுன்றது என்ன டேர்ம்னா இது எல்லா சமுக்கும் இதுதான் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது வந்து நம்மளோட எக்ஸ் டேர்ம். இதுக்கு 1/x 1/xனா இதோட ரெசிப்ரோக்கல்னா என்ன வரும்? cos தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆடும் பண்ண போறோம், சப்ட்ராக்டும் பண்ண போறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் முதல்ல நம்ம இதை தான் எழுதணும், இந்த ஸ்டெப்ஸ். நான் ஆட் பண்றேன். இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் 1 and 2. 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது என்னவாகும்? ஐ சைன் தீட்டா பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கிறதுனால அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1/xன்றது காஸ் மட்டும்தான் இருக்கும், 2 cos தீட்டா. இது வந்து ஆட் பண்ணா. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்டும் பண்ண போறோம். ஸோ சப்ட்ராக்ட் 1 and 2. நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னவாகும்னா காஸ் மைனஸ் காஸ் அது கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/xன்றது காசும் கேன்சல் ஆயிடுச்சு. ஐ சைன் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா வந்து பிளஸ்ஸா மாறிட்டு 2i சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1/xன்றது 2 cos தீட்டா, எக்ஸ் மைனஸ் 1/xன்றது 2i சைன் தீட்டா. இப்போ இதையே பவர் என்னுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் பவர் n பிளஸ் 1/x பவர் n அப்படின்றது 2 cos n தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க x பவர் n மைனஸ் 1/x பவர் nன்றத 2 ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, 2 அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து 2i sin n தீட்டா அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து எல்லா சம்முக்குமே காமன். இப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து 2 power 5 cos பவர், இந்த இடத்துல பாருங்க, இதுதான் கொஸ்டின். இந்த இடத்த மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ண போறோம். 2 power 5 cos பவர் 6 தீட்டா. cos பவர் 6 தீட்டானா நான் cos பக்கத்துக்கு போகணும். இதுல cos எங்க இருக்கோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணணும். பவர் 6னா நான் அதை பவர் 6க்கு ரைஸ் பண்ண போறேன். ஸோ இதுல cos நமக்கு எந்த பக்கம் இருக்குன்னா நம்மளோட இந்த சைட்ல இருக்கு. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை மட்டும் எடுங்க. எக்ஸ் பிளஸ் 1/xன்றது என்ன இருக்கு? 2 cos தீட்டா அப்படின்னு இருக்கா. எனக்கு அங்க பவர் 6 தேவைப்படுது, அதனால நான் இதை பவர் 6க்கு ரெண்டு பக்கத்தையும் ரைஸ் பண்றேன். இது எப்படி எடுத்தோம்னா கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த டேர்ம்ஸ் அப்படியே நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாத்தி எழுதுறேன். 2 power 6 cos பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/x ஹோல் பவர் 6. பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதுறோம்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல எப்படி எழுதுறோம்னா 6, நமக்கு 6ல இருந்து ஆரம்பிக்கணும். 6c0. அடுத்தது நான் கேப் விட்டுட்டே வரேன் பாருங்க. பிளஸ், இது நடுவுல பிளஸ்ன்றதுனால எல்லாமே பிளஸ். பிளஸ் 6c1, கேப் விட்டு எழுதுங்க. 6c2 பிளஸ், ஏன்னா நம்ம நடுவுல டேர்ம்ஸ் ஃபில் பண்ண போறோம். 6c3 plus 6c4 plus 6c5 plus 6c6. அதோட லாஸ்ட் டேர்ம் 6c6. 0ல ஆரம்பிச்சு 6 வரைக்கும் போயிட்டோமா. அப்புறம் இப்போ வந்து நான் இதுக்கு ரெட் கலர் கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். எக்ஸுக்கு பவர் 6, அதனால இங்க எக்ஸ் பவர் 6 அப்படியே கம்மி ஆயிட்டே வரும் ஒன்னொன்னா. எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, x பவர் 2, x பவர் 1, x பவர் 0. ரெட் கொடுத்துருந்தோமா. அடுத்து என்ன பண்ண போறோம்? ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ வந்து இந்த டேர்ம் 1/x. 1/x வந்து ரிவர்ஸ்ல இருக்கணும். இங்க ரெட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போச்சா, இப்போ இந்த 1/x வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் போகும். இங்க இருந்து ஆரம்பிங்க. 1/x பவர் 6. அடுத்தது 1/x பவர் 5. ஒன்றுனா கம்மி பண்ணிட்டே வாங்க. 1/x பவர் 4. நான் எழுதுற மாதிரியே நீங்க எக்ஸாம்ல எழுதிக்கலாம். 1/x பவர் 3. அடுத்தது 1/x பவர் 2.
1 by x power 1. அடுத்தது 1 by x power 0. anything power 0ன்றது 1. இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ இந்த சைடு என்ன இருக்குன்னா 2 power 6 cos power 6 theta. ஸோ 2 power 6 cos power 6 theta இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறத இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதை யூஸ் பண்ண போறோம். 6c0 6c0 ஓட வேல்யூ 1. ஸோ அங்க x பவர் 6 மட்டும் தான் இருக்கு. ஏன்னா 1 by x பவர் 0 1. அடுத்தது 6c1 6c1 ஓட வேல்யூ 6. x பவர் 5 இங்க x பவர் 1. அப்போ 1னால இதை கேன்சல் பண்ணா ரிமைனிங் 4. அப்ப நம்ம கிட்ட வந்து பவர்ல வந்து 4 இருக்கு. 6x பவர் 4 பிளஸ் அடுத்தது 6c2. நீங்க இதெல்லாம் கால்குலேட்டர்ல போட்டா அதுவே ஆன்சர் கொடுத்துரும். 6c2ன்றது 15. அண்ட் இங்க x பவர் 4 இருக்கு, கீழே x பவர் 2 இருக்கு. அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிரும், இங்க இது கேன்சல் ஆகி 2ஆ மாறிடும். இப்போ இங்க வந்து x பவர் 2. அடுத்தது 6c3 ஓட வேல்யூ 20. இது x கியூப் இருக்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆயிடும், பக்கத்துல டேர்மே இல்ல. பிளஸ் 6c4 ஓட வேல்யூ 15. x பவர் 2 ஃபுல்லா கேன்சல் ஆயிடும், இது ஒரு ரெண்டு டேர்ம் போயிருது. அப்ப 1 by x ஸ்கொயர். அடுத்தது 6c5 ஓட வேல்யூ 6. மேல 1, கீழே 5 டேர்ம்ஸ்ல 4 டேர்ம் மீதி இருக்கு. ஸோ 1 by x பவர் 4 பிளஸ் 6c6ன்றது 1, x பவர் 0ன்றதும் 1. ஸோ 1 by x பவர் 6. நம்ம மேல எழுதுனதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இத நான் வந்து கிளப் பண்ணி எழுத போறேன். பவர் சேமா இருக்கிறத கிளப் பண்ணி எழுத போறோம். இந்த பக்கம் அப்படியே இருக்கு. 2 பவர் 6 cos பவர் 6 theta. இங்க ஒன்னொன்னுக்கு நம்ம கலர் கொடுத்துருவோமா? x பவர் 6ம் 1 by x பவர் 6ம் சேமா இருக்கு. அடுத்தது x பவர் 4ம் 1 by x பவர் 4ம் நமக்கு சேம். பவர் தான் பார்க்கணும், மேல இருக்கு கீழே இருக்குன்றது நமக்கு தேவையில்லை. 15x ஸ்கொயரையும் இந்த 15 into 1 by கோஎஃபிஷியன்ட்ஸும் பாருங்க சேமா தான் வரணும். இப்போ இதை கிளப் பண்ணி எழுதலாம். ரெட் கலர்ல இருக்கிறத மட்டும் சேர்த்து எழுதுறேன். x பவர் 6 பிளஸ் 1 by x பவர் 6 ஒரு டேர்ம். பிளஸ் அடுத்த டேர்ம் 6x பவர் 4 பிளஸ் 6 into 1 by 6 கூட நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம், ஏன்னா ரெண்டு டேர்ம்லயுமே இருக்கு. ஸோ 6 வெளியில எடுத்துட்டா x பவர் 4 by 1 by x பவர் 4 பிளஸ் 15 இருக்கு. 15னா x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர். லாஸ்ட்ல 20ன்ற டேர்ம் தனியா இருக்கு. இப்ப நம்ம மேல ஒரு ஃபார்முலா எழுதணுமா? நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபார்முலாக்கே வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். x பவர் n பிளஸ் 1 by x பவர் n, அதை நான் 2 cos n தீட்டான்னு எழுதலாம். அப்ப கீழே இருக்கிற டேர்ம 6னா நான் அப்படி அதை எப்படி எழுதலாம்? நானு 2 cos 6 தீட்டான்னு எழுதலாம். அடுத்த டேர்ம் 6 இருக்கு, 2 cos 4 தீட்டான்னு எழுதலாம். அடுத்ததுல 15 2 cos பவரை வச்சுதான் அந்த n தீட்டாவை எழுதணும் நம்ம. லாஸ்ட் டேர்ம் 20. இந்த பக்கம் நமக்கு 2 பவர் 6 cos பவர் 6 தீட்டா. பட் நான் என்ன ப்ரூவ் பண்ணா 2 பவர் 5ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்க இருக்க 2 பவர் 6 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் 2 காமனா எடுத்துடலாம். அப்போ cos 6 தீட்டா பிளஸ் 6 cos 4 தீட்டா, 2 மட்டும் வெளியில போகுது. 15 cos 2 தீட்டா பிளஸ் 20ல 2 போயிருச்சுன்னா 10. இந்த 2வும் இதுல ஒரு பவரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 பவர் 5 cos பவர் 6 தீட்டான்றதோட ஆன்சர் cos 6 தீட்டா பிளஸ் 6 cos 4 theta plus 15 cos 2 theta plus 10.